ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு செல்ல தயாராக இருந்த மகள். மண் சரிவில் சிக்கி மகள் காணாமல் போனது எப்படி? மகளை தேடி தவிக்கும் தாய். இலங்கையில் துயரத்தை ஏற்படுத்திய சம்பவம். இது தொடர்பான விடயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போன்றோம். நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். பதுளை கந்தகட்டிய பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நாகொள்ள கிராமத்துல கடந்த மாதம் 27ஆம் தேதி இடம்பெற்ற பாரிய மண் சரிவுல சிக்கி ஒரு யுவதி காணாமல் போயிருக்கிறார். அந்த யுவதியை தேடி தாய் அலைந்து திரிகிறார். இது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்த்தோம் என்றால் அந்த தாய் அந்த மகளை தேடி எவ்வாறாக பாச போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார், அந்த மகள் எப்படி காணாமல் போனார் என்ற விடயங்களை நாங்கள் விரிவாக மேலும் பார்க்கலாம். 21 வயதான காயத்ரி காவிந்தி ராஜபக்ஷ என்ற அந்த பேருடைய அந்த குறித்த யுவதி கடந்த 27ஆம் தேதி மண் சரிவுல சிக்கி காணாமல் போயிருக்கிறார். குறித்த யுவதி 11 நாட்களாகியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தாயாரால் கூறப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்துல மண் சரிவுல சிக்கி மொத்தம் 5 பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதுலேயும் காணாமல் போன யுவதியினுடைய உறவினர்கள் 3 பேர் உள்ளடங்குறதாகவும் தாயார் தெரிவித்திருக்கிறார். இந்த யுவதி எவ்வாறு சிக்கினார் அந்த மண் சரிவு அனர்த்தத்திலே என்ற விடயத்தையும் தாயார் விரிவாக கூறியிருக்கிறார். அதாவது மண் சரிவு ஏற்பட்ட வேளையில யுவதி உட்பட அவருடைய தாய் எல்லோருமே தப்பி ஓடி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல மகள் அதில் சிக்கி கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். தனது மகள் அந்த மண் மேட்டிற்குள் 2 அடி அல்லது 3 அடி ஆழத்துல எங்கோ இருக்கிறார் என்று உறுதியாக நம்புறதாக தாயார் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல தான் தினம் தினம் 20 தொடக்கம் 30 தடவைகள் வந்து மகளை போய் தேடி வருவதாகவும் தாயார் சோகத்துடன் கூறியிருக்கிறார். அந்த மண் சரிவு இடம்பெற்ற அந்த பரபரப்பான நொடியில கூட மகளுக்கும் தாய்க்கும் இடம்பெற்ற அந்த பாச போராட்டத்தை பற்றியும் பகிர்ந்திருக்கிறார். மண் சரிவிலிருந்து மகளை பாதுகாப்பதற்காக மகளுடைய கையை பிடித்து கொண்டு ஓட முயற்சித்த போதும் மகள் தோட்ட பக்கம் பாய்ந்திருக்கிறார். அந்த நேரத்துல மகளினுடைய கை நழுவியதாகவும் இருவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் தாய் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நேரத்தில் தன்னுடைய மகன் தன்னை காப்பாற்றி விட்டார் என்றும், ஆனால் தன்னுடைய மகளை காப்பாற்ற முடியவில்லை என்றும் சோகத்தோட தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல தன்னுடைய மகள் மிகவும் திறமை மிக்கவர் என்றும் தற்போது ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு செல்ல தயாராக இருந்ததாகவும் தாய் சோகத்துடன் தெரிவித்திருக்கிறார். இந்த மண் சரிவு, புயல், வெள்ளம், இந்த அனர்த்தமானது பலருடைய கனவுகளையும் பலருடைய ஆசைகளையும் அழித்து விட்டு சென்றிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதா இருக்கும். நன்றி.